இது திருப்பியும் இது பண்ணுவேன். I don't want to do that. ஓகே. I don't want to do that in sense like in cinema actress-ஓ இல்ல இங்க திவ்யா அடிக்கடி சொல்வா, மச்சான் நீ வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கோ, உன்னை தேடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், தயவு செஞ்சு படிக்கிறது மட்டும் விட்டுறாதுன்னு திவ்யா சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அவ்வளவுதான். I've cancelled it. அது I don't want to do it because I'm done with it அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் ஒரு 100 days இந்த பீப்புளோட எல்லாம் இருந்தேன் and they love me for my character and கனி எனக்காக she standing for me and விக்ரம், சபரி, திவ்யா, ஆதிரி, துஷார். So you don't want them to be ashamed of me anymore அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு அதுதான், எனக்கு யாருமே இல்லாதப்போ நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். I wasn't like even a bit thinking. யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன, யாரையும் நான் ஷேம் பண்ணுவேன். நான் மட்டும் தான் எனக்கு எப்படின்னா, என்ன ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணா I'm fine. நான் இப்போ கனி இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, நாளைக்கு என்ன சொல்லி அவங்கள யாரா ஹர்ட் பண்ணிட்டாங்க, அது அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா அதை நான் தாங்க முடியாது. ஸோ அவங்க ஹர்ட் ஆகாம இருக்க என்ன பண்ணணுமோ I will do that. I feel I don't want to make them feel like they're very proud of me right now and I want to keep it that way. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா நீ உங்களுக்காக இல்லாம உங்க கூட இருக்கவங்களுக்காக யோசிக்கிறீங்க. ஏன்னா எனக்கு புரியல, என்ன சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு ஹேட் நிறைய வருது, பட் ஸ்டில் they are supporting me. and அது வெறும் ஆன்லைன்ல மட்டும் இல்ல, நான் அவங்கள போய் மீட் பண்றேன்ல, அவ்வளோ சந்தோஷமா என்ன கட்டி பிடிக்கிறாங்க, என்கிட்ட பேசுறாங்க. and I'm really happy that I've earned people. பட் நெக்ஸ்ட் சீசன் வந்தா என்ன மறந்துருவாங்க. பட் இவங்க I think நான் போலாண்டே போனாலும் நான் கனிக்கு கால் பண்ணி கலாய்ப்பேன், திவ்யா கிட்ட பேசுவேன். and எனக்கு இது கம்பேர் பண்ணும்போது I'm not going to go after money.